கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். கொடூர செயலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொல்ல கர்நாடக வனத்துறைக்கு அதிகாரம் தந்தது யார்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். திருவொற்றியூர் அரசு பள்ளி வளாகம் அருகே கொல்லப்பட்ட மாணவர் குடும்பத்திற்கு அமைச்சர்கள் ஆறுதல். அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். திருவொற்றியூரில் பள்ளி மாணவன் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற வந்த அமைச்சர்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள். மாணவன் கொலை செய்யப்பட்டு 3 நாட்களாகியும் வராமல் தற்போது எதற்காக வந்துள்ளீர்கள், அரசியல் செய்கிறீர்களா என கேட்டு வாக்குவாதம். அண்ணா சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க நாளைக்கு என்ன எத்தனை புள்ளிங்க சாவாங்க தெரியாதுண்ணா. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சியில் 103.5 டிகிரி ஃபாரன்ஹீட் தகித்த வெப்பத்தால் மக்கள் அவதி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கான 3ஆம் கட்ட கவுன்சிலிங் இன்று தொடக்கம். முன்னணி கல்லூரிகளில் வாய்ப்புகள் காத்திருப்பதால் கவனத்துடன் தேர்வு செய்ய அறிவுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே குளம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கிடைத்த பழங்கால சிலைகள். கண்டெடுக்கப்பட்ட பெருமாள் மற்றும் அம்பாள் சிலைகளுக்கு பொதுமக்கள் பூஜை செய்து வழிபாடு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளில் கொள்ளை. கதவுகளை உடைத்து 16 சவரன் நகை, 6 லட்சம் பணம் ஆகியவற்றை திருடிச் சென்ற கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி போராட செல்லும் விவசாயிகள். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரவு முழுவதும் சாலையிலேயே படுத்து உறங்கியதால் பரபரப்பு. பிரிக்ஸ் அமைப்பின் 12வது சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் டெல்லியில் இன்று தொடக்கம். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் ரஷ்யா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். தேசிய கீதத்தை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக வீடியோ வெளியிட்ட விவகாரம். பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாலவியாவிற்கு நோட்டீஸ் அனுப்பிய காங்கிரஸ் வழக்கறிஞர். வெள்ள நிவாரணம் கேட்டு அசாம் சட்டமன்ற உறுப்பினர் உண்ணாவிரத போராட்டம். இன்று முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட உள்ளதாக எம்எல்ஏ அகில் கோகோய் அறிவிப்பு. யுஜிசி நெட் தேர்வில் பிழைகள் கண்டறியப்பட்ட விவகாரம். 3 பாடங்களுக்கான மறுதேர்வு நடத்தப்பட உள்ளதாக தகவல். அசாம் மாநிலம் சிவசாகர் மாவட்டத்தில் கனமழை வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட கிராமங்கள். வெள்ள நீர் வடியத் தொடங்கினாலும் கழிவுநீர் சேறுகளை அப்புறப்படுத்த முடியாததால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. சிக்கிம் மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட ரிம்பி சிங்லிதாம் பகுதியில் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு. ஆபத்தான சூழலில் உள்ள குடும்பங்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற உத்தரவு. ஒடிசா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கெந்துஜார் மாவட்டத்தின் ஜூடியாகாட் மலைப்பாதையில் நிலச்சரிவு.
கொல்கத்தா மும்பை தேசிய நெடுஞ்சாலையில் 18 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து முடக்கம். ஆந்திராவின் போகாபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட விமான நிலையத்தில் இன்று முதல் சேவைகள் துவக்கம். புதிய விமான நிலையத்தில் இருந்து பயணிக்க ஆந்திர மாநில மக்கள் ஆர்வத்துடன் வருகை. மத்திய பிரதேஷ் மாநிலம் உஜ்ஜைன் ரயில் நிலையத்தில் ரயிலுக்கடியில் சிக்கவிருந்த பெண்ணை மீட்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர். துரிதமாக செயல்பட்டு மீட்ட RPF வீரருக்கு குவியும் பாராட்டு. 22 நாட்களாக தொடர்ந்து வரும் போராட்டத்தை விரைவில் முடிவுக்கு வர விரும்புவதாக ஜார்க்கண்ட் மாணவர் கூட்டமைப்பு அறிவிப்பு. தங்கள் நியாயங்களை உணர்ந்து நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் குறித்து CBI விசாரணை நடத்த முதலமைச்சர் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தல். குஜராத் மாநிலம் கேடா மாவட்டத்தில் 2 கிராமங்களை இணைக்கும் 62 ஆண்டுகள் பழமையான பாலம் இடிந்து விபத்து. ஆற்றுப்படுகையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு தூணின் அடிப்பாகம் சேதமடைந்ததே விபத்திற்கு காரணம் என அதிகாரிகள் தகவல். அமெரிக்காவில் புயல் காரணமாக வரலாறு காணாத வெள்ளத்தில் தத்தளிக்கும் இண்டியானா மாகாணம். வெள்ள பாதிப்பில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். சர்வதேச தடகள போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் அங்கிதா தியானி. 1500 மீட்டர் தூரத்தை 4 நிமிடங்கள் 6.75 வினாடிகளில் கடந்து 2ஆம் இடம் பிடித்து அசத்தல். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வெற்றி. பிரிட்டனின் கேமரூன் நூரியை 3-6, 6-3, 6-3 என வென்று 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். பான் மசாலா விளம்பரத்தில் நடித்த பாலிவுட் நடிகர்கள் 3 பேருக்கு நோட்டீஸ். சமூக ஊடகங்களில் உள்ள விளம்பரங்களை 15 நாட்களுக்குள் நீக்க உத்தரவு. சூர்யாவின் விஸ்வநாதன் சென்ஸ் குறுகிய காலத்தில் 100 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை. கருப்பு படத்தின் சாதனையை முறியடித்தது விஸ்வநாதன் சென்ஸ். அண்மைச் செய்தி. தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியின் சாதனைகளை விளக்கி முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது குறித்து அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என 100 நாட்கள் ஆட்சியின் சாதனைகள் பற்றி முதலமைச்சர் விஜய் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தாவேக ஆட்சியின் 100 நாள் ஆட்சியின் சாதனைகள் குறித்து முதலமைச்சர் விஜய் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். 717 மதுபான கடைகள் மூடப்பட்டது, போதைப்பொருள் தடுப்பு அதிரடிப்படைகள் குறித்தும் அண்ணனின் சீர்திட்டம் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் விஜய் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். தாவேக அரசின் 100 நாட்கள் ஆட்சியின் சாதனைகள் குறித்து முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசின் 100 நாட்கள் ஆட்சியின் சாதனைகளை விளக்கி முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், இப்ப முதலமைச்சர் விஜய் 100 நாள் ஆட்சியின் சாதனைகள் குறித்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் என்னென்ன விஷயங்களை விளக்கி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார்? தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்து இன்றுடன் 100 நாள் ஆகிறது. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய CMO அபிஷியல் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி, கவர்மெண்ட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் என்று முதலமைச்சர் அந்த ட்விட்டர் பதிவில் பதிவிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக 2
படங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த 2 படங்களில் மிக முக்கியமாக இந்த 100 நாளில் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான 100 நாள் சாட்சி என்ற பெயரில் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று மீண்டும் பதிவிடப்பட்டு அவருடைய கையொப்பம் இடப்பட்டு அதன் பிறகாக அந்த படம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, அதே போல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அதே போல வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 1 லட்சம் கோடி முதலீடு, அதே போல 717 மதுபான கடைகள் மூடல், அதே போல வெற்றி திறன் பயிற்சி திட்டம் 12 லட்சம் மாணவர்களுக்கு 1 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள், அதே போல டிஎன் வெற்றி கிராமப்புற மறுமலர்ச்சி சுகாதாரம் குடிநீர் சாலைகள் மேம்படுத்த ஆண்டிற்கு ரூபாய் 6000 கோடி ஒதுக்கீடு, அதே போல போதைப் பொருள் ஒடுக்குவதற்கான 65 சிறப்பு அதிரடிப்படைகள், அதே போல அண்ணன் சீர் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவை வழங்குவதற்கு 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அதே போல கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4000, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2750 சிறப்பு ஊக்கத்தொகை, அதே போல வெற்றி வீடு கட்டு திட்டம் ரூபாய் 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, வெற்றி 150 நாட்கள் உத்தரவாத வேலை வாய்ப்பு, அதே போல வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அதே போல 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்ட விரிவாக்கம் ரூபாய் 710 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அதே போல விவசாயிகளுக்கு 6000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி, வெற்றி மடிக்கணினி திட்டம் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டி சைக்கிள் திட்டம், அதே போல வெளிப்படையான நேர்மையான நிர்வாகம், பல அடுக்குமாடி கட்டடங்களுக்கு சிஎம்டிஏ அளவிலான திட்ட அனுமதி, நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு என இவை அனைத்தும் 100 நாள் ஆட்சி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரே பிரியமுடன் விஜய் என்று கையொப்பமிட்டிருக்கக்கூடிய அந்த 2 படங்களை தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த சிஎம்ஓ தமிழ்நாடு என்ற ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று தற்பொழுது வெளியிட்டு இந்த ஆட்சியினுடைய 100 ஆண்டுகளில் அந்த 100 நாட்களில் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன செய்யப்பட இருக்கிறது, எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன கிராமப்புற மக்களுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் அடங்கிய அந்த படத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அபிஷியலாக வெளியிட்டிருக்கிறார் என்பது உள்ளது. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். அண்மை செய்தியை பார்த்தோம். இனி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் தமிழக சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் தொடங்க உள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 5ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. 7, 10, 11 ஆகிய தேதிகளில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் தொடர்பான விவாதம் நடைபெற்ற நிலையில் தொகுதி மறுவரையறை மற்றும் நீட் தேர்வுக்கு எதிராக தனி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 13ஆம் தேதி பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் பதிலளித்தனர். அதன் பிறகு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை என்பதால் கடந்த 4 நாள்கள் சட்டப்பேரவை நடைபெறவில்லை. இந்நிலையில் 4 நாள்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதம் தொடங்கவிருக்கிறது. அதன்படி முதல் நாளில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளனர். காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்திற்கு உடனடியாக காவிரி நீரை திறந்துவிடக் கோரி தமிழக அரசு
அண்மை செய்தி, ஒகேனக்கலில் நீர்வரத்து 12,500 கண்ணடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கலில் 2வது நாளாக இதனால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீர்வரத்து 12,500 கண்ணடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஒகேனக்கலில். அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பரிசல் இயக்க ஒகேனக்கலில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்திற்குள்ளாகி இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒகேனக்கலில் 2வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கலில் நீர்வரத்து 12,500 கண்ணடியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இர்ஃபான். இப்ப நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எத்தனை நாட்களுக்கு இந்த தடை? கண்டிப்பா ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 12,500 கனடியாக உயர்வு. 2வது நாளாக பரிசல் சவாரி செய்வதற்கு மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் தென்னிந்தியாவின் நயகரா என அழைக்கப்படும் ஒகேனக்கல் அருவிகளில் காவிரி ஆற்றின் நீர்வரத்து கணிசமாக உயரத் தொடங்கியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளும் பெய்து வருவதாகவும் தொடர் மழை மற்றும் KRS கபினி அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபநீர் அதிகரிப்பு காரணமாகவும் இந்த நீர்வரத்து தமிழக எல்லைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை நிலவரப்படி 9,500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 12,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் நீர்வரத்தானது 15,000 கனஅடி வரை உயர வாய்ப்புள்ளதாக நீர்வரத்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நீர்வரத்து அதிகரிப்பால் பொதுமக்களுக்கு படகு சவாரி செய்வதற்கு தடை 2வது நாளாக நீடிக்கப்பட்டுள்ளது. விபத்துகளை தடுக்க ஒகேனக்கல் காவல்துறையினர் மற்றும் CNP வீரர்கள் அருவி பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகத்தால் சார்பில் இன்று 2வது நாளாக பரிசீலிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இர்ஃபான். அண்மை செய்தியை பார்த்தோம். இனி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்திற்கு உடனடியாக காவிரி நீரை திறந்துவிடக் கோரி தமிழக அரசு ஆகஸ்ட் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட அளவை விட மிக குறைந்த அளவே கர்நாடகா தண்ணீர் திறந்துள்ளதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு கூட்டத்தில் தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் பிலிகுண்டுலு எல்லையில் வெறும் 158 முதல் 550 கனஅடி வரை மட்டுமே தண்ணீர் வந்து சேர்ந்ததாக தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்து மே 10ஆம் தேதி முதல்வராக பொறுப்பேற்ற தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான அரசு வெற்றிகரமாக தனது 100வது நாளை எட்டியுள்ளது. ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பட்ஜெட் தாக்கல் வரை அதிரடி காண்பித்து வரும் தாவேக அரசு மக்கள் மனதில் முத்திரை பதித்த சாதனைகளின் சிறப்பு செய்தி தொகுப்பை இந்த தருணத்தில் காணலாம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பை கைப்பற்றிய தாவேக அரசில் மே 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றார். தனது முதல் பட்ஜெட்டையும் தாக்கல் செய்துள்ள தாவேக அரசு தற்போது 100 நாட்களை எட்டியுள்ள நிலையில் தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள், பிறப்பித்த உத்தரவுகள், செயல்படுத்திய திட்டங்கள் என துறைவாரியாக சாதனைகளை பட்டியலிட முதலமைச்சர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு முதல் மின்சாரம் வரை, மதுக்கடைகள் மூடல் முதல் அம்மா உணவகங்கள் மறுசீரமைப்பு வரை, விவசாயிகள் நலன் முதல் தொழில் முதலீடுகள் வரை,
பல்வேறு அம்சங்களை 100வது நாள் சாதனை பட்டியலில் இடம்பெற செய்ய தாவேகா தலைமை திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி மகளிர் பாதுகாப்புக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை ஜூன் 9ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள சுமார் 2.23 கோடி குடும்பங்கள் பயன்பெறுகின்றனர். மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தும் வகையில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் 500 மீட்டர் சுற்றளவில் இயங்கி வந்த 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் முதற்கட்டமாக மூடப்பட்டன. ஏழை எளிய மக்களின் பசியை போக்க சென்னை மாநகராட்சியில் உள்ள 383 அம்மா உணவகங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள 237 அம்மா உணவகங்கள் என மொத்தம் 620 அம்மா உணவகங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை உருவாக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு 134 கோடி ரூபாயில் சிறப்பு தொகுப்பு திட்டம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 67,452 கோடி ரூபாய் மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதுடன் 100 நாட்களில் ஒட்டுமொத்தமாக 1,00,000 கோடிக்கும் அதிகமான தொழில்துறை முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனிம வள கொள்ளையை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுடன் சட்டவிரோத குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. போலி பதிவுகள் மற்றும் மோசடிகளை தடுக்கவும் பொதுமக்கள் எளிதில் பயன்படுத்த பத்திரப்பதிவு துறையில் டிஜிட்டல் சீர்திருத்தங்களை செயல்படுத்தி வருகின்றனர். அரசு துறைகளில் லஞ்சத்தை ஒழிக்க வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டு அதிரடி சோதனைகள் மற்றும் வெளிப்படையான நிர்வாக முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. நிர்வாக சீர்திருத்தம் செய்யும் வகையில் ஒவ்வொரு துறையிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அமைச்சர்கள் மற்றும் அரசு துறை செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டமான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. அரசு பள்ளியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி சொன்னதை செய்து காட்டியிருக்கிறது தாவேகா அரசு. 100வது நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தாவேகா அரசு செய்த மாற்றங்கள் மற்றும் சாதனைகளை விளக்கும் சிறப்பு விளம்பர படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. 100வது நாளில் முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வமாக தனது அரசின் விரிவான சாதனை பட்டியலையும் சிறப்பு விளம்பர தொடர்களையும் வெளியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதியில் வேட்டைக்கு சென்றதாக கூறி கர்நாடக வனத்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆத்திரமடைந்த உறவினர்கள் வனத்துறை அலுவலகத்தை சூறையாடியதால் பதற்றமான சூழல் நிலவியது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தினமான சனிக்கிழமை அதிகாலை கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஷக்கியா கிராம வனப்பகுதிக்குள் 4 பேர் சட்டவிரோதமாக நுழைந்து காட்டு விலங்கை வேட்டையாடுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினருக்கும் வேட்டைக்காரர்கள் என கூறப்படும் நால்வருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தோமியார் பாளையத்தைச் சேர்ந்த அந்தோணி சுவாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவர்களுடன் இருந்த மகிமாதாஸ் என்பவர் தப்பியோடிய நிலையில் அவரை பிடிக்க வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்த மூவரும் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு புலம்பெயர்ந்து வசித்து வந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து தகவல் பரவியதும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் காவேரி வனவிலங்கு சரணாலய வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கிருந்த வனத்துறை மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வனத்துறை அலுவலக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் மேஜை நாற்காலியை சூறையாடியதால் பதற்றம் நிலவியது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 3 பேரும் வேட்டைக்காரர்கள் இல்லை என்றும் அவர்கள் வனத்துறை ஊழியர்களை தாக்கவும் இல்லை என்றும் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் வனத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ள கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இரு மாநிலங்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சாம்ராஜ் நகரில் நடைபெற்று வந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. போராட்டம் நடத்தியவர்களுடன் ஹானூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. வனத்துறை அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 15 லட்சம் ரூபாய் மற்றும் அரசு வேலை வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சாமராஜ்நகர் மாவட்டம் ஹானூர் தாலுகாவில் வசித்து வந்த தமிழர்களான அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகியோர் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் கர்நாடக வனத்துறை அளித்த விளக்கம் ஏற்புடையதல்ல என்றும் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்களை வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்களை அம்மாநில வனத்துறையினர் அநியாயமான முறையில் சுட்டுக் கொன்றிருக்கும் சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் கர்நாடக வனத்துறையினர் ஈடுபடுவதாக கூறிய அவர், இந்த சம்பவத்தை கொலை வழக்காக பதிந்து வெளிப்படைத்தன்மை மிக்க பாரபட்சமற்ற நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தாவேக அரசு மேகேதாட்டு விவகாரம் போல இதிலும் வாய்மூடி இருக்காமல் இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தருவதோடு அவர்களுக்கு அரசு பணி கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார்.
திருவொற்றியூரில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற வந்த அமைச்சர்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவொற்றியூர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவர் தனுஷ்குமார் சக மாணவர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 11 சிறார்கள், ஒரு கல்லூரி மாணவர் என 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த மாணவனின் வீட்டிற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரில் சென்று பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினர். அதன் பிறகு வெளியே வந்து காரில் ஏற முயன்ற அமைச்சர்கள் இருவரையும் மாணவனின் உறவினர்களும் பொதுமக்களும் திடீரென முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க சார்? எங்க பிள்ளைங்க பத்தி அவங்க சொல்லுங்க, நான் சொல்லிட்டு போனேன். அதவனே அண்ணா சொல்லுங்க, அண்ணா சொல்லுங்க. ஏதோ பிள்ளைங்க பாதுகாப்பு வேணும்னா சொல்லுங்க, பாதுகாப்பு வேணும்னா 3 காவல்துறை நீங்க போடுங்க சார். ஒரு கான்ஸ்டபிள் போடுங்க சார். ஒரு பிசி போடுங்க சார். சிசிடிவி கேமரா போடுங்க சார். இந்த ஒரு காவல்துறை நடக்க கூடாது. ஒரு தமிழ்நாடு இருக்க கூடாது. வீட்ல நடந்தா சுமார் பண்ணிக்கலாமே. மாணவன் கொலை செய்யப்பட்டு 3 நாட்களாக வராமல் தற்போது எதற்காக வந்துள்ளீர்கள், அரசியல் செய்கிறீர்களா என அமைச்சர்களை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் பள்ளிகளில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மைசூருவிலிருந்து பெரம்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த விரைவு ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பொதுப்பெட்டியில் இருந்து கையில் பையுடன் இறங்கிய பயணியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரிடம் விசாரிக்க முயன்றனர். ஆனால் அவர் தப்பியோட முயன்றதால் மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர் வைத்திருந்த பையை சோதனையிட்டனர். அப்போது அந்த பையில் சுமார் 1.33 கிலோகிராம் எடையுள்ள தங்க கட்டிகள் மற்றும் நகைகள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த தங்கத்தை பறிமுதல் செய்த ரயில்வே காவல்துறையினர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சவுகார்பேட்டையில் தங்கத்தை உருக்கி கட்டிகளாக மாற்றுவதற்காக கொண்டுவரப்பட்டதாக பிடிப்பட்ட நபர் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது தாய் குறித்து மூத்த அரசியல்வாதியான பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவதூறாக பேசியிருப்பது தவறானது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் லஞ்ச லாவண்யம் இல்லாத வெளிப்படைத்தன்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் கூறியதாக குறிப்பிட்டார். ஆரோக்கியமாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும். இது மாதிரி தரந்தாழ்ந்த விமர்சனங்களை பண்ணுறது தப்பு. அதுவும் அவர் கொஞ்சம் சீனியர் மேன், அவரெல்லாம் இப்படி பேசினா அது மிகப்பெரிய தப்பு. முதல்ல அவங்க கட்சி எப்படி ஆட்சிக்கு வராமல் போயிருக்குன்னு அவங்க பார்க்கட்டும். அவங்க ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய கட்சி தானே, எப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதனால் அவங்க கட்சியை பற்றி யோசிக்கட்டும். இப்போ ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி. அவர் ஏற்கனவே மனம் திறந்து நம்முடைய தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு, லஞ்ச லாவணியம் இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி, நாங்கள் வேலைக்காரங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? இனி தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காரைக்குடி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவின் உதவியாளர் அரசு அதிகாரிகளின் பணி மாறுதலுக்கு லஞ்சம் கேட்பது போன்ற செல்போன் உரையாடலின் ஆடியோ வெளியாகியுள்ளது. காரைக்குடியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ மாங்குடியின் உதவியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் பல்வேறு பணி நியமனங்கள், பணி மாறுதல்கள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு லஞ்சம் பெறப்பட்டதாக இவர் மீது தொடர் புகார்கள் எழுந்து வந்தன. இந்நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அதிகாரியின் இடமாறுதலுக்கு லஞ்சம் கேட்பதும், ஏற்கனவே லஞ்சம் பெற்று பணி வழங்கியதை ஒப்புக்கொள்வதும் போன்ற செல்போன் உரையாடல் ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வாட்ஸ்அப் இதே நம்பர் தான் அனுப்பியிருக்கேன் பாருங்க.
ஆனா இப்ப அவங்க வந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு ஜாயின் பண்ணி? அவங்க ஜாயின் பண்ணி இப்ப 3 வருஷம் ஆச்சுண்ணே. அவங்க மேரேஜ் டான்ஸர் வாங்கியிருக்காங்களா? யாரு இல்ல, நீதான் ஃபர்ஸ்ட் டான்ஸர். இதுதான் ஃபர்ஸ்ட் டான்ஸர். அதாவது அவங்க மொத்தம் இப்ப ராமநாதத்துக்குள்ள எந்தெந்த ஊர்னு கேட்டிருக்காங்களா? இது வந்து கோட்டைக்காடு. கோட்டைக்காடுல இருந்து பெரியப்பட்டினம் கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா. சரி, கோட்டைக்காடுல இருந்து பெரியப்பட்டினம் கேட்டிருக்காங்க. ஆமா, அந்த இது இப்ப நம்ம உடனே அனுப்ப சொல்லியிருக்காப்ல. ஆமா. அப்படி இதுனா நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு எவ்வளவு என்னன்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு லைன்ல வரேன். ஆமா, ஆல்ரெடி வந்து பால் எல்லாம் அனுப்பியாச்சு. அங்க ஆபீஸ்ல இருக்கு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படித்தானே? ஆமா, அப்ளிகேஷன் என்ன கொடுத்து இப்ப 2 மாசம் ஆச்சு நெருக்கி. அதான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லிடுறேன். சரியா? நான் மூவ் பண்ற மாதிரி இருந்தா என்ன ஏது எவ்வளவு என்னன்னு கேட்டு சொல்றேன். ஓகேன்னா நம்ம பண்ண சொல்லுவோம். ஏதுன்னா அப்புறம் பண்ண பிறகு இவங்க நாங்க வேற மூலியமா வந்துச்சு, கவுன்சிலிங் மூலியமா வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். நான் பொறுப்பு சொந்த. நீங்க ஆர்டர் வந்தாலே காசு நாங்க இங்க ஒரு ரேஷன் கடை ஒண்ணு அப்படித்தான் போட்டு விட்டு 4 ட்ரெயின் பேசி சாக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ரேஷன் கடை போட்டாச்சு. அண்ணனை வச்சு புடிச்சு பண்ணீங்க, அமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கியாச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, லிஸ்ட் கொடுத்த லிஸ்ட்ல இருந்து 9 பேர் கொடுத்ததுல ஒரு 3 ரேஷன் கடை மட்டும் ஒரு சொன்னதுக்கு போட்டாங்க. அத நீங்க மொத்தத்தெல்லாம் நீங்க 3 ரேஷன் கடை நீங்க சொன்ன ஆளுக்கு போட்டுக்கிறேன், நீங்க பாத்துக்கங்கன்ட்டாங்க. இவரு சரி என்னமோ பண்ணிக்கங்கப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கங்க எடுத்துக்கங்கன்ட்டாரு. சரி, கொடுத்தது வந்து ஜாயின் பண்ணது சொல்லவே இல்ல. ஒரு பொண்ணு அது பொறுப்பாளரா ஜாயின் பண்ண சொல்லவே இல்ல. கடைசியில பார்த்தா திருப்பி அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, இந்த நீ சொன்னதெல்லாம் மறுபடியும் போட்டு விட்டாச்சு மறுபடியும் சொல்லும் போது எது பத்திரிக்கை என்னன்னு எங்க பொறுப்பாளர் இளங்கோட்டை கேட்கும் போது இளங்கோ கூப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த இது போட்டுக்கணும். ஜாயின் பண்ண தெரியாது என்னடான்னு கேக்குறேன். அவங்க எங்களுக்கு கவுன்சிலிங் என்ன கொடுத்தாங்க, நீங்க சொல்லி நான் கொடுக்கலன்ட்டேன். நாங்க சொல்லி அப்படி இல்லைன்னா சரியா வராது. அப்படி இல்லைன்னா 2 நாளா சஸ்பெண்ட் பண்ண சொல்லி போடுவேன் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணி அப்புறம் மறுபடியும் 3 கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுக்கு தான் நம்ம இதை பேசிட்டு அண்ணே இவ்வளவு சொல்றான்னு சொல்லிடுவோம். கேட்டுக்கிட்டு ஓகே நமக்கு எல்லாம் ஓகேங்கன்னா நம்ம அடுத்து மூவ் பண்ண சொல்லிடுவோம். உடனே பண்ண சொல்லிடுவோம். பணத்துக்கு நான் பொறுப்பு. இப்ப நீங்க எனக்கு அந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருங்க. இப்ப நான் உடனே பேசுறேன். வாட்ஸ்அப் சரி, ஓகே. 210 முடியும் நம்பர்.